தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி திருப்பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். பார்க்கடலை கடையும் போது 3 தேவலோக அப்சரஸ்கள் தோன்றினார்கள். அவர்கள்தான் ரம்பா, ஊர்வதி, மேனகா. தடாகத்தில் இருக்கும் தாமரை போல் அழகு படைத்தவர்கள். தேவலோகத்தில் சிவபூஜை செய்து யாழிசை மீட்டி நடனமாடி இறைவனை துதிப்பவர்கள். ஒரு நாள் மூவருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது. நம்மில் பேரழகி யார்? யார் நன்றாக நடனம் ஆடுகிறார்கள்? இவர்களே தேர்வு செய்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்காதல்லவா? அதனால் இந்திரனை இடையில் இழுத்து தங்களுக்குள் வல்லவர் யார் என்று தேர்வு செய்ய பணித்தார்கள். இந்திரனும் நடுவராக இருக்க ஒத்துக்கொண்டார். தேவலோகத்தில் நடன சபையில் நீயா நானா என்று போட்டி தொடங்கியது. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் ஆடினார்கள். ரம்பாவுக்கு எப்படியாவது இந்திரனை தன்வசம் கவர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆடத் தொடங்கினாள். ஆட்டத்தில் அரங்கமே அதிர்ந்தது. நெற்றி பொட்டும் சந்திர பிரபையும் கீழே விழுந்தது. இதை கண்டு ஊர்வதியும் மேனகையும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். ரம்பைக்கு அவமானம் தாங்க முடியாமல் அப்படியே வெளியே சென்று விட்டாள். கலையை மதிக்க வேண்டிய உனக்குள் எப்படி கோபம் பொறாமை வந்தது என்று கலைவாணி கோபத்தில் அவளுக்கு சாபத்தை கொடுத்தாள். கலக்கமடைந்த ரம்பா, தயவு செய்து என் கலையையும் அழகையும் திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்று இந்திரனிடம் வேண்டி நின்றாள். பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக மகிழ மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அவளை சென்று வழிபட்டு வரம் பெற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பினார். ரம்பையும் பூலோகம் வந்தாள். கௌரி அன்னையை பார்த்தாள். அவளுடன் அமர்ந்து மஞ்சளில் அம்பிகையை பிடித்து வைத்து தன் தவத்தை தொடங்கினாள். தவத்தை மெச்சிய அம்பிகை அவளுக்கு தரிசனமாகி அழகையும் கலையையும் திரும்ப கொடுத்தாள். நீ வரம் பெற்ற இந்த நாடை ரம்பா திருத்தியை என்று பெண்கள் விரதமிருந்து கொண்டாடுவார்கள் என்று சொல்லி மறைந்தாள். ரம்பா திருத்தியை அன்று விரதமிருந்து வழிபட்டால் செல்வம் கிட்டும், அழகும் திறமையும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. நன்றி.